படம் அருமையா இருக்கு சார். படம் வந்து சூப்பரா எடுத்திருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த ஹாரர் ஜேனர் பிடிக்குமோ அவங்க எல்லாம் கண்டிப்பா வந்து படத்தை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து நான் வந்து பாக்யராஜ் சாரை பார்க்கணும்னு தான் வந்தது சார். பாக்யராஜ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து நான் பார்த்ததுல இருந்து எனக்கு அந்த 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 ஸ்கிரீன் பிளே, அந்த ஆக்டிங் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுலலாம் வந்து மனுஷன் சூப்பரா நடிச்சிருக்காரு. அருமையான ஒரு கேரக்டர், கொடுத்த கேரக்டர் சூப்பரா நடிச்சிருக்காரு. அது ஹாரர் படம் நமக்கு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா பயம் வரும்னு பார்த்தேன். நான் பாக்யராஜ் சார் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அழுவுதான் வருது. அப்படியே ஒரு சில டைம்ல கண்ணில் தண்ணி வந்து தொடச்சிட்டே ஹாரர் படத்தை பார்த்துட்டு இருக்கேன், பயமும் வருது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு பாக்யராஜ், நல்லா நடிச்சிருக்காங்க. சார் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். படம் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் அதை செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா படம் ஓவராலா கிளைமேக்ஸ்லாம் நல்ல ஒரு ட்விஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. டார்க் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஒன் டைம் வாட்ச். ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான், ஒரு அரை மணி நேரம் எடுக்க வேண்டிய ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப போட்டு இழுத்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. த்ரில்லர் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு, ஒரு ஜம்ப் ஸ்கேர் இருந்துச்சு, ஹீரோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. கிளைமேக்ஸ் ஏதோ அப்ரப்டாக முடிச்ச மாதிரி இருந்துச்சு, ஒரு முடிவு இல்லாத மாதிரி இருந்துச்சு கிளைமேக்ஸ். ஆமாம், படம் ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு, பெருசாக கனெக்ட் ஆகல. அவர்லாம் சும்மா கேமியோ பண்ணலாம், ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மி தான். ஹீரோ தான் ஃபுல் படமும் அவர் ஒருத்தர் தான் சிங்கிள் மேனாக வராரு, நல்லா பண்ணியிருக்காரு. ரெண்டுமே ஒரே மாதிரி தான், ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் போகுது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா ட்ரை. டார்க் வந்து ஆக்சுவலாக ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படம். அந்த 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 ஜேர்னருக்கு ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருந்தாங்க. கிளைமேக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டோரி டெய்லிங் பண்ணியிருக்கலாம், நல்லா முயற்சி பண்ணியிருக்கலான்றது தான். பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்ற ஒரு ஃபீல். பட் அதை தாண்டி ஒரு அந்த அந்த கோடிங் கரெக்டாக எடுத்துருக்காங்க. கதையை எங்கேயுமே இழுக்காம ட்ராக் பண்ணாமல் என்ன கோரோ அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணதாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அதே மாதிரி விஷுவலாக பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. பேரல்ஸ் ஆஃப் செம்மையாக இருந்தது. பாடல்கள் கூட இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அது ஓரளவு ஒரு நல்ல முயற்சின்னு சொல்லலாம். அப்பெல்லாம் பெருசாக தெரியல, 2 மணி நேரம் தான் படமே, அது நல்லா ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆமா, அது உங்களுக்கு நிறைய இருக்கும், உங்களுக்கு எப்போ வரும்னே தெரியாது. ரொம்ப சைலண்டா நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருக்காங்க. டார்க் மூவி உண்மையிலே சூப்பரா இருந்துச்சுங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்த மாதிரி இருந்தது. ஒரு எப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் மூவி பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சது. பேய் இருக்குன்னு தெரிஞ்சுதான் வேற வழி இல்லாம உள்ள போற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் பண்ணும்போது நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிற அந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். இந்த மாதிரி வித்தியாசமா இருந்தது. எனக்கு என்னன்னா திருப்பி இந்த படத்தை நான் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப கத்திட்டே இருந்தாங்களா, அது எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்க மாதிரி இருந்தது. ஆக்சுவலி அந்த மாதிரி இல்லாம ரொம்ப சைலண்டா இருட்டுல பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அதுல நான் பயப்படாம இருக்கேனான்னு பார்க்கணும். இதுலயே நான் 2-3 சீன்ல பயந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நான் பயப்படாம இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி நானே செக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. ஒரு சீன்லயுமே உண்மையிலே நம்ம சொல்லணும்னா நம்ம உள்ள உட்காந்து கவனிக்க வச்சது காரணம் ஆக்டிங். ஹீரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. எதிர்பார்க்காத ட்விஸ்ட் வேற இருந்தது. அதை தாண்டி எனக்கு ரொம்ப இதுனா மியூசிக் டிஃப்ரெண்டா இருந்தது. அப்படி போட்டு சாங்க வச்சு என்ன மாதிரிலாம் யோசித்து டான்ஸ் ஆடுற வைப்ல இருந்தோம். கடைசி பார்த்தா வேற மாதிரி பயமுறுத்தி விட்டாங்க. அந்த சாங் கேட்கும் போதெல்லாம் எனக்கு இப்போ வேற மாதிரி தான்டா வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. படம் வந்து சூப்பரா இருந்தது. ஸோ மூவி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து என்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா ஒரே சஸ்பென்ஸு, எங்கே ஆரம்பிச்சாங்க எங்கே முடிச்சாங்க, ஒரு சீன்லேயும் சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் கடைசி வரையும் வந்து பேயின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சு கொண்டு போனாங்க. அதே மாதிரி அந்த எடிட்டிங் லெவலாக இருக்கட்டும், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. புது ஹீரோயின் அப்புறமா புது ஹீரோ 2 பேருமே வந்து ஸ்க்ரீன் பிளே சூப்பராக பண்ணி, ஹீரோ வந்து சொல்லி ஆகணும், அவரோட ஆக்டிங் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து மிஸ்ஸே பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்து பாருங்கள். 10 to 10 ரேட்டிங் கொடுக்கலாம். கண்டிப்பாக சூப்பரான ஒரு படம். நல்லா இருக்கு. நல்லா போர்லாம் நேற்று இல்லை, லேகும் இல்லை. ஏன்னா படமே வந்து சின்ன படம் தான், ஒரு 1 hour ஒரு 50 நிமிஷம் தான் ஓடுது. உண்மையிலே படம் சூப்பராக இருக்கு. சொல்லுங்க. ஆமாம்மா, டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. கண்டென்ட்டே டிஃப்ரெண்டாக தான். ஓகேங்களா, அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக்னா படமே இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் மியூசிக். ஓகேங்களா, அதே மாதிரி கதாநாயகன் வந்து எந்த இடத்துலையுமே வந்து கதாநாயகன் வந்து நடிச்சான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த பயம்லாம் ஒரு ரியாலிட்டியாக நடிச்சிருக்காரு. அது நம்ம பார்க்கும்போது தெரியுது. இப்போ நம்ம கூட ஒருத்தர் போய் மாட்டிக்கிறோம், அந்த இடத்துல மாட்டிக்கினதுக்கு அப்புறம் அந்த ஃபீலிங் முகத்தில் எப்படி பயம் இருக்கும், அந்த பயத்தை வந்து நல்லா ரியலாக காட்டியிருக்காரு. ஸோ வந்து போர்லாம் இல்லை. இல்லை இருக்கிறது என்ன லேக் இருக்க போகுது, படமே 1 hour 50 நிமிஷம் தான். ஸோ அந்த லேகெல்லாம் இல்லை. ஓகேங்களா, என்ன ஒன்றுனா கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. ஓகேங்களா, கிளைமேக்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா படம் கண்டிப்பாக இதை விட இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாமே இது பயங்கரமா இருக்கு. அதான் சொல்லணும் சார், டெரஸ் பாப்பா பேய் படம் பார்க்குற ஆடியன்ஸ் வருவாங்க பார்த்தீங்களா, ஃபேமிலி ஆடியன்ஸ். பயப்படுறமான சீன்லாம் இருக்குதா, மியூசிக்கில் பயம் பற்றிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே இதில் இருக்குது.
ஓகே. ஸோ நம்பி வந்து படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் சார். நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வந்து இந்த படத்தை எல்லாருமே பார்க்கலாம். பட்டு மற்ற படத்தோட இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்றுமே புரியாமல் இருந்தது, ஏன்னா யார் பேயா இருப்பாங்க எதுவுமே கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. ஆனால் எண்டிங்கில் ஒரு ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே பார்க்கலாம். ஃபீல் குட். லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. எப்படின்னா வந்து பேய் எப்படி இருப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டாகவே போய் லாஸ்ட்டாக முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம். அந்த அளவுக்கு பயம்லாம் கிடையாது. ஒரு என்ன நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், நிறைய எந்த சீனில் என்ன வரப்போகுது அந்த மாதிரி ஒரு ஆர்வம் மட்டும்தான் இருக்கும். பயம்லாம் கிடையாது. லேக் அந்த மாதிரி தெரியல. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு. அதுதான் புரியுது நம்மளுக்கு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்ம கன்ஃபியூஷன்லேயே இருப்போம். செகண்ட் ஹாஃப் வந்து எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடச்சிரும் அந்த படத்தை பார்க்கும்போது. ஆக்டிங்லாம் சூப்பர். ஓகே. அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. அந்த படம் சூப்பராக இருக்கு. பாக்கியராஜ் அது லாஸ்ட் படம் பண்ணாரு. ஆக்சுவலி அவர் கொஞ்சம் லீடாக பண்ணியிருக்காரு கொஞ்சம். அப்புறம் ஹீரோ வந்து டெபியூ படம் ஆக்சுவலி பண்ணியிருக்காரு. இப்போ டேரக்டருக்கும் டெபியூ தான். சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. அதெல்லாம் அந்த ஹாரர்லாம் நல்லா எடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. மற்றபடி நல்லா வந்து இது பண்ணலாம், ரசிக்கலாம். நல்லா படம் நல்லா கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. இருக்கு பிரதர். ஆக்சுவலி அது என்ன சொன்ன அன்எக்ஸ்பெக்டடா வரும், அவ்வளவுதான். நல்லா வந்துச்சு. பிஜிஎம் நல்லா சான்சியஸ் நல்லா போட்டிருக்காரு. ஸோ சூப்பராக இருந்தது படம். நல்லா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு. மற்றபடி பாக்கியராஜும் நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் ரோல் என்ன அது பண்ணாரு, அவ்வளோதான்.